தாவேகா பக்கம் காங்கிரஸ் சேருமானால், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் இன்னும் 2 கட்சிகள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோ, புதிய தமிழகமோ தாவேகாவோடு சேருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு நிச்சயமாக மெஜாரிட்டி கிடைக்காது. தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்தா திமுக திண்டாட்டத்துல தெருவுல நிக்க வேண்டியதுதான். ஆட்சியெல்லாம் வர முடியாது. கனவெல்லாம் காண முடியாது. அதிக சீட் வேணா வரலாம். ஆனா மெஜாரிட்டிக்கு இன்னொரு கட்சியிடம் கையேந்த வேண்டிய நிலை திமுகவுக்கு ஏற்படும். ஆகவே அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இது குறித்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அறிவாலய வாசலில் காங்கிரஸ் கட்சி போய் நிற்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய பலமும் சேர்ந்தால்தான் திமுக ஜெயிக்க முடியும். இன்னொன்று, விஜய் கட்சிக்கு மைனாரிட்டி ஓட்டுல கிறிஸ்தவர்கள் ஓட்டு கணிசமாக கிடைக்கும். இஸ்லாமியர்கள் ஓட்டுல ஒரு சிறிய பகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் போய்விட்டால் இஸ்லாமியர்கள் வாக்குலையும் ஒரு சேதாரம் ஏற்படும். ஆகவே இது குறித்தெல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் சிந்திக்கணும். இன்னும் எத்தனை காலத்திற்கு திமுகவுக்கு அடிமையாக இருக்க போகிறீர்கள் என்ற யோசனை காங்கிரசுக்கு உரைக்க வேண்டும். ஆட்சியில பங்கு வேண்டும் என்று உங்கள் உள்ளரங்க கூட்டத்தில் விவாதித்தால் போதாது. ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்றால் அதை சாத்தியப்படுத்துவது எப்படி என்பதை சிந்தித்து அந்த புள்ளியை நோக்கி அந்த கட்சி நகர வேண்டும்.